ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை தியாகராய நகரில் தாவேக தலைவர் விஜய் சாலை வலம் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது பரப்புரையை தொடங்க இருக்கிறார். தியாகராய நகர் பகுதியில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வேட்பாளராக களம் காணக்கூடிய நிலையில் மிக முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய தியாகராய நகரில் இன்றைக்கு விஜய் தனது பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். சென்னையில் அவர் செய்யும் முதல் பரப்புரை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகு எழும்பூர், மயிலாப்பூர் ஆகிய இடங்களிலும் தனது பரப்புரையை அவர் தொடர்கிறார். இந்நிலையில் நாளை தாவேகாவுடைய முழு தேர்தல் அறிக்கை வெளியாகிறது. அதற்கு முன்பாக அவர் சென்னையில் பரப்புரை மேற்கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தியாகராய நகர் பகுதியில் சாலை வலம் மேற்கொள்ளும் அவர் இன்னும் சற்று நேரத்தில் பேச உள்ளார். பரப்புரை செய்யும் இடத்திற்கு விஜய் வந்து சேர்ந்து விட்டார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தாவேகாவின் தேர்தல் அறிக்கை மற்றும் 234 தொகுதிகளுக்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் இந்த மிக முக்கியமான நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்னதாக இன்றைக்கு சென்னையில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். சென்னையில் தியாகராய நகர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் களம் காண்கிறார். அவரை ஆதரித்து தற்போது பரப்புரையில் ஈடுபடுகிறார் தாவேகா தலைவர் விஜய். பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்து விட்டார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றுவார். மேலே தயவு செஞ்சு அப்படியே கீழே இறங்கிருங்கப்பா. டாய்லெட் மேலே இருக்கிறவங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு மேலே இருக்கிறவங்க கீழே இறங்கிருங்க.
தாவேக தலைவர் விஜய் சாலை வலம் மேற்கொள்கிறார். தியாகராய நகர் தொகுதியில் களம் காணும் தாவேகவின் பொதுச் செயலர் ஆனந்தை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்கிறார். தியாகராய நகரை தொடர்ந்து சென்னையின் இதர முக்கிய பகுதிகளான திருவல்லிக்கேணி மற்றும் எழும்பூர் ஆகிய தொகுதிகளிலும் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். நகர்ப்புற வாக்காளர்களை கவரும் வகையில் குறிப்பாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் சென்னை நகர மேம்பாடு குறித்த சில முக்கிய அறிவிப்புகளை வாக்குறுதிகளை அவர் இங்கு வெளியிட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தியாகராய நகர் பகுதியில் மக்கள் சாலையின் இருமருங்கிலும் மலர்களை தூவி தாவேக தலைவர் விஜயை வரவேற்ற வண்ணம் இருக்கிறார்கள். தியாகராய நகர் பகுதியில் அவர் பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடத்தில் அவர் மக்களை பார்த்து கையசைத்துவிட்டு பேசாமலேயே புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் பரப்புரை செய்வதாக சொல்லப்பட்ட இடத்தில் சற்று நேரம் அவருடைய வாகனம் நின்றது. மக்கள் அனைவரையும் பார்த்து கையசைத்தார். ஆனால் அவர் எதுவும் அங்கே உரையாற்றவில்லை. அவருடைய வாகனம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. சென்னை தீநகரில் சாலை வலத்தில் ஈடுபட்டிருந்தார் தாவேக தலைவர் விஜய். அங்கே அவர் பரப்புரை மேற்கொள்வார், பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடத்தில் அவர் பேசவில்லை. மக்களை நோக்கி கையசைத்த பிறகு அவருடைய வாகனம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. தற்போது வள்ளுவர் கோட்டம் நோக்கி தாவேக தலைவர் விஜய் சாலை வலமாக சென்று கொண்டிருக்கிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.